வணக்கம் தோழர்களே. அக்டோபர் 2 இது ஒரு பொன்னாள். 2 மாபெரும் தலைவர்களை தன் திருக்கரங்களிலே ஏந்தி தன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொண்ட அற்புதமான நாள் இன்று, இந்த அக்டோபர் 2. ஆம், காங்கிரஸ் பேரியக்கம் என்பது பணக்காரருடைய சட்டைப்பையிலே முடங்கி கிடந்த காலத்தில் அதை குமரி முதல் காஷ்மீரம் வரை மக்கள் மன்றங்களிலே கொண்டு போய் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல், அந்த மக்கள் மனங்களிலே அகிம்சை போராட்டம், சுதந்திர தாகம் என்ற விதைகளை விதைத்து தன்னோடு போராட்டத்தில் பங்கேற்கச் செய்து ஆங்கிலேயனை விரட்டிவிட்டு கோட்டையிலே மூவர்ணக் கொடி பறப்பதற்கு மூல காரணமாக இருந்த காந்தி என்ற ஒரு மனிதன் பிறந்த நாள் இன்று. ஊழலற்ற ஆட்சியை 9 ஆண்டு காலம் தமிழகத்திலே நடத்தி இருண்டு கிடந்த ஏழை நெஞ்சங்களில் இலவசமாய் கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சி, ஆறுகள் ஓடுகின்ற இடங்களிலெல்லாம் அணைகளை கட்டி, தொழில்துறையில் தமிழகத்தில் 2வது இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி, பொய்மையும் போலித்தனமும் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை தந்து, கண்மூடுகின்ற வரையில் மக்களுடைய நலன் மட்டுமே மனம் சார்ந்த விஷயம் என்ற நம்பிக்கையோடு மறைந்து போன காமராஜ் என்ற ஒரு கருத்த புனிதன் மறைந்த நாள் இன்று. ஆம், பிறந்தாலும் இறந்தாலும் தன் திருக்கரங்களிலே அந்த 2 மலர்களையும் தாங்கிக் கொண்டு தன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொண்ட அக்டோபர் 2 என்ற புனித நாள் இன்று. இருவருமே பொது வாழ்வில் நேர்மை, தனி வாழ்வில் தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை, வாழும் முறையில் எளிமை என்று வாழ்ந்து காட்டிய மல்லல்கள். பொது வாழ்வில் தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு உறவுகளிலிருந்து விலகி நிற்பதுதான் ஊழலற்ற ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள். காந்திக்கு ஒரு சகோதரி இருந்தார். அவருடைய பெயர் கோகி பகன். அவர் ஒரு விதவை. அவருடைய மாத செலவிற்காக ஒவ்வொரு மாதமும் 10 ரூபாய் வழங்குவதாக கூறி தன்னுடைய நண்பன் பிராணஜீவன் மேத்தா அவரிடம் 10 ரூபாயை அனுப்பி வைக்க சொல்லுகிறார். அவரும் அவ்வாறே செய்து வருகிறார். சில மாதங்கள் கழித்து கோகி பகனுடைய மகளும் கணவனை இழந்து விதவையாகி விடுகிறார். தாங்கள் அனுப்புகின்ற 10 ரூபாய் இருவருடைய செலவிற்கும் போதவில்லை. அக்கம் பக்கத்தில் நாங்கள் மாவரைத்துதான் வாழ வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எனவே மேலும் கொஞ்சம் பணம் அனுப்பி வையுங்கள் என்று காந்திக்கு சகோதரி கடிதம் எழுதுகிறார். காந்தி பதில் அனுப்புகிறார். மாவு அரைப்பது என்பது மிகவும் நல்ல வேலைதான். அது உடல் நலத்திற்கும் உகந்தது. இங்கே எங்களுடைய ஆசிரமத்தில் மாவரைக்கின்ற வேலை இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் இங்கு வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பணம் தர இயலாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பனிடமும் பணம் அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் காந்தி. எப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண் இது! தன்னுடைய தாயை தன் அருகிலே வைத்துக் கொண்டால் விருதுநகரிலிருந்து உறவுகள் ஒவ்வொன்றாக முதலமைச்சராக இருக்கின்ற தன்னுடைய வீடு நோக்கி வருவார்கள். அங்கிருக்கின்ற தொலைபேசி எடுத்து அதிகாரிகளிடம் பேச நேரிடும். அதன் மூலமாக ஊழலுக்கு வழிவகுக்கும். தன்னுடைய சத்திய வாழ்க்கை அத்தோடு முடிந்துவிடும் என்ற காரணத்தினால் தாயை தவிர்த்துவிட்டு திருமலை பிள்ளை வீதியில் தனிமை வாழ்க்கை துறவரத்தை மேற்கொண்டவர் காமராஜர். ஆதிசங்கரரும் பட்டினத்தாருமாகிய அந்த மாபெரும் சந்நியாசிகளால் கூட துறக்க முடியாத தாயின் உறவையே துறந்துவிட்ட ஒரு புனித வாழ்வு, ஊழலற்ற வாழ்வு வேண்டும் என்று விரும்பிய காமராஜர். இந்த 2 தலைவர்களுடைய வாழ்வின் நோக்கம் நேர்மை ஒன்றுதான். நேர்மையாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஊழலற்ற இந்த சமுதாயத்தை படைக்க முடியும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஒரே ஒரு சம்பவம் ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் ஒரு முறை பேசியிருப்பார்கள்.
அதை இந்த நேரத்தில் உங்களிடம் இருவரும் சேர்ந்த விஷயம் என்பதால் இருவரும் ஒரே நாளில் மலர்ந்ததும் உலர்ந்ததுமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க விரும்புகிறேன். 1946 சென்னை மாகாணம், சென்னை ராஜதானியினுடைய பிரிமியர், அதாவது முதல்வராக யார் வர வேண்டும் என்ற ஒரு நிலை எழுந்த பொழுது, ராஜதானி என்றால் சென்னை மாகாணம் என்பது இப்பொழுது இருக்கின்ற சென்னை அல்ல. கர்நாடகத்தின் ஒரு பகுதி, ஆந்திரத்தின் ஒரு பகுதி, கேரளத்தின் ஒரு பகுதி, அனைத்தும் சேர்ந்தது. அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது அன்றைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காமராஜரை காந்தி அழைக்கிறார். காந்திதான் காமராஜருக்கு கடவுள். அவரை கடவுளாக தினம் நெஞ்சிலே வைத்து பூஜிக்கின்றவர் காமராஜர். குமரி முதல் காஷ்மீரம் வரை மக்கள் மனங்களிலே குடிகொண்டிருக்கின்ற தேச பிதா காந்தி அழைக்கிறார். காமராஜர் செல்லுகிறார். அவரிடம் காந்தி சொல்லுகிறார், 1937 யாரெல்லாம் எந்தெந்த மாகாணத்தில் முதல்வராக இருந்தார்களோ அவர்களே இப்பொழுதும் இருக்கட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். எனவே நீ ராஜாஜியை தமிழகத்தினுடைய சென்னை மாகாணத்தினுடைய பிரிமியராக இருப்பதற்கு பதவியேற்பதற்கான ஏற்பாடுகளை செய் என்று சொல்லுகிறார். வல்லபாய் பட்டேல் அழைக்கின்றார். அன்றைய பார்லிமெண்ட் போர்டினுடைய தலைவர். அவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் ஒரு வேட்பாளராக இருக்க முடியும் என்ற அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்ட ஒரு அதிகாரத்தை படைத்த அந்த இரும்பு மனிதன் வல்லபாய் பட்டேல் சொல்லுகிறார், காந்தி ராஜாஜி முதல்வராக இருக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டார். நானும் அதைத்தான் விரும்புகிறேன், ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அன்றைய காங்கிரஸ் கட்சியின், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் காந்தியை அழைக்கின்றார். மார்க்க நெறி வாழுவாமல் வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய தலைவன் இருந்தான் என்றால் அது அபுல் கலாம் ஆசாத் மட்டும்தான். அந்த மாபெரும் தலைவர் காமராஜரை அழைத்து சொல்லுகிறார், காந்தி விரும்புகிறார், வல்லபாய் பட்டேலும் விரும்புகிறார், நானும் ராஜாஜி முதல்வராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். காந்தி அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுகிறார். காந்தி கட்டளையிட்டு விட்டார், வல்லபாய் பரிந்துரைத்து விட்டார், அபுல் கலாம் ஆசாத் ஆணையிட்டு விட்டார். அப்படியே வந்து சென்னை வந்து அங்கு இருக்கின்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரிடம் சொல்லுகிறார், இது காந்தியின் விருப்பம், இது பட்டேலின் விருப்பம், இது அபுல் கலாம் ஆசாத்தின் விருப்பம், உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், 1942 ஆகஸ்ட் புரட்சியின் பொழுது அதில் கலந்து கொள்ளாமல் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து விலகி நின்றவர் ராஜாஜி. அவரை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக ஏற்க விரும்பவில்லை, அவருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். யார்? இந்திய திருநாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மனங்களிலே வைத்து கொண்டாடப்படுகின்ற தேசப்பிதா காந்தி சொல்லுவதை அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் யாரை முதலமைச்சராக பரிந்துரைத்தார்கள் தெரியுமா? பிரகாசத்தை பரிந்துரைத்தார்கள். ஆனால் பிரகாசம் முதலமைச்சராக வரக்கூடாது என்று அவருடைய பெயரை சொல்லியே காந்தி மறுத்தார். ஏன்? ராஜாஜி தன்னுடைய சம்பந்தி, அதனால் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று காந்தி விரும்பினாரா? பிரகாசம் ஒரு அயோக்கியன், எனவே அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அவர் உட்கார்வதை விரும்பவில்லை என்று காந்தி மறுத்தாரா? எங்கே இருந்து எங்கே போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1920 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்பர் 1 வக்கீல் பிரகாசம், அவர் ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அந்த வழக்கு சார்ந்த கட்சிக்காரர்கள் அவருடைய காலடியில் லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் ஒத்துழையாமை இயக்கம் என்ற பெயரில் காந்தி அழைக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கோடி கோடியாய் வருமானம் வருகின்ற அந்த தொழிலை விட்டுவிட்டு காந்தியின் பின்னாலே சென்றவர் பிரகாசம்.
1930 சட்ட மறுப்பு இயக்கம் நடந்த பொழுது சென்னை பாரிமுனையில் அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடந்து செல்கிறார் பிரகாசம் பேரணியில். அந்த பேரணியை தடுத்து நிறுத்துகிறான் ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி. அவர் சொல்லுகிறான், பிரகாசம், இனி நீங்கள் ஒரு அடி முன்னே வைத்தீர்களேயானால் நான் வைத்திருக்கின்ற துப்பாக்கி குண்டுக்கு பலியாக நேரிடும் என்று சொல்லுகிறார். பிரகாசம் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே தன்னுடைய 2 கைகளாலும் சட்டையை கிழித்து நெஞ்சை நிமிர்த்தி, நீ ஆண்மகனாக இருந்தால் என்னை சுட்டுப்பார், சுடு என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த அதிகாரி துப்பாக்கியை கீழே போட்டு விடுகிறார். அந்த பிரகாசம் காந்தி வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்? கோடி கோடியாய் வருமானத்தை விட்டுவிட்டு வறுமையில் வாடிய பிரகாசம் காந்தி சொன்னார் என்பதற்காக நெஞ்சை நிமிர்த்தி தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்த பிரகாசம் ஆந்திர மக்களால் ஆந்திர கேசரி, கேசரி என்றால் சிங்கம், ஆந்திர கேசரி என்று அன்போடு அழைக்கப்பட்ட அந்த பிரகாசம் வந்துவிடக் கூடாது என்று ஏன் காந்தி சொன்னார்? யோசித்து பாருங்கள். காந்தி சொல்லுகிறார், என்னை விட இந்த நாட்டில் மிகப்பெரிய பிச்சைக்காரன் எவனுமே கிடையாது என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? காந்தி ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்றால் அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மக்கள் அவருடைய தரிசனத்திற்காக வரிசையில் நிற்கும் பொழுது அவரை பார்த்துவிட்டு வெறுங்கையோடு சென்று விட முடியாது. தன் பையில் இருப்பதையெல்லாம் போட்டுவிட வேண்டும். பெண் மக்கள் 10 ரூபாயை போட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட முடியாது. காந்தி சொல்லுவார், அம்மா, உன் காதுகளிலே இருக்கின்ற கம்மல் ஜொலிக்கிறதே, மூக்குத்தி பிரகாசமாக தெரிகிறதே என்று சொல்லுவார். அப்படி என்றால் என்ன பொருள்? அதையெல்லாம் கொடு என்று பொருள். அவர்களும் கழற்றி கொடுத்து விட்டு செல்வார்கள். அப்படி வாங்கிய அந்த காந்தி சொல்லுகிறார், பொதுமக்களிடமிருந்து பிச்சையாக திரண்டிய இந்த பணத்தில் இருந்து ஒரு செப்பு காசை கூட சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன், அத்தனையும் பொதுநலத்திற்குத்தான் செலவிடுவேன் என்று சொன்னவர். ஆனால் ஒரு மனிதன் கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய தொழிலை காந்திக்காக விட்டுவிட்டு வறுமையில் வாடிய ஒரு தலைவன், அதை காண சகியாத அவருடைய தொண்டர்கள், அவன் 3 வேளை பசியாறுவதற்காக, ஒரு தலைவன் பசியாறுவதற்காக மக்களிடம் சிறு நிதியை திரட்டி ஒரு மூட்டையாக, சிறிய மூட்டையாக அவர் கையிலே கொடுத்து விட்டார்கள். நான் சொன்னேன், பொது வாழ்வில் வருபவன் ஒரு செப்பு காசை கூட பொதுமக்களிடமிருந்து பெற்று தனி வாழ்வுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னேன். அந்த சொல்லை, அந்த தடையை தகர்த்துவிட்டு பிரகாசம் மீறிவிட்டார். எனவே அவர் முதலமைச்சராக நாற்காலியில் அமர்வதில் எனக்கு எந்த விதத்திலும் விருப்பமில்லை என்று அதை தடுத்தவர் காந்தி. ஆனால் பிரகாசம்தான் மீண்டும் வந்தார் என்பது வேறு கதை. காந்தி சொன்னார் என்பதற்காக காந்தியை நெஞ்சிலே பூஜித்த காமராஜர் அவர் சொல்ல ஏற்கவில்லை. பிரகாசம் காந்தியின் பின்னாலே வந்துவிட்டார் என்பதற்காக அவர் முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்பதை காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு சமூகம் இன்று எங்கே கிடக்கிறது நேர்மை? யோசித்து பாருங்கள். இந்த ஊடகங்கள், இன்றைய அரசியல்வாதிகள், இன்று புதிதாய் அரசியலுக்கு, நேற்று வரை அரசியலுக்கும் மக்களுடைய நன்மைக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத புதிதாய் வருபவர்கள், இவர்களையெல்லாம் ஒரு தேவ தூதர்கள் போல இந்த ஊடகங்கள் சித்தரித்துக் கொண்டு தன்னுடைய சுயநல அரிப்பை தீர்த்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். வாழ்வியல் விழுமங்கள் அத்தனையும் தொலைத்துவிட்டு இந்த நவநாகரிக போதையில் விழுந்து கிடக்கும் இந்த மக்களை முட்டாளாக்கி இந்த அரசியல் சுயநலவாதிகள் புற்றீசல் போல படையெடுத்து மீண்டும் வருகிறார்கள் என்றால் இந்த தேசம் இவ்வளவு பெரிய தலைவர்களை இழந்தது இதற்குத்தானா? அவருடைய தியாகம் மதிக்கப்பட வேண்டாமா? இந்த மக்கள் நலன் ஆளுகிறவருடைய மனதிலே கொஞ்சமேனும் சென்றடைய வேண்டாமா? இதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? யோசியுங்கள் தோழர்களே. எல்லாம் சுயநலம், எல்லாம் சுயநலம். பொருள் தேட்டம், இன்ப நாட்டம் என்ற
ஒற்றை பாதையில் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆசை, பேராசையினுடைய விளைவு. எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும். முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. என்றேனும் ஒரு நாள் காந்தியைப் போல், காமராசரைப் போல் மீண்டும் இந்த மண்ணிலே இந்த மகான்கள் பிறக்க மாட்டார்கள் என்பது எப்படி சொல்ல முடியும்? எனவே என்றேனும் ஒரு நாள் அவர்கள் வருவார்கள், மீண்டும் தோன்றுவார்கள். நம்பிக்கையோடு வாழ்வோம். அந்த உத்தம தலைவர்களை இந்த நாளில் நினைவு கூர்ந்து அவர்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.